உயிர் எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மகிட்டலாம் கேட்டாக்க இதயம் இங்கே துடிக்குது, இங்கே இருக்குன்னு கேட்போம். ஏட்ட எல்லாம் இங்கே இருக்க உட்காந்துக்க எல்லா பக்தர்கள்ட்டையும் போயிட்டு உங்கள் உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு என்ன சொல்லுவோம்? நம்ம உடனே இங்கே இருக்குது சுவாமி, இது கூடமா உங்களுக்கு தெரியாமல் வந்து இங்கே மைக்கில் பேசிட்டு இருக்கேன் சொல்லுவோம். ஆனால் காலில் அதே ஆள் இந்த கோயிலுக்குள்ளே வரும்போது வலது கால் பெருவரல்ல இடிச்சுட்டாருன்னு வைங்கோ, உயிர் போகுதேம்பார். அப்போ உயிர் எங்கே போயிடுது? டக்குன்னு இங்கே இருந்து காலுக்கிட்ட அது எப்படி உயிர் போகுமா இங்கே அங்கேயும்? அப்போ உடம்பிலே உயிர் எங்கு இருக்கிறது, உயிர் எதை பற்றுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிருத்தயுகத்தில் பாருங்க, எங்கே பற்றித்தான்? எலும்பிலே பற்றியது. திரேதா யுகத்திலே நரம்பிலே பற்றியது. துவாபர யுகத்திலே உதிரத்திலே ரத்தத்திலே பற்றியது. இதான் கலியுகம் அம்சம் பாருங்க, அன்னத்திலே பற்றியது. உயிர் எங்க இருக்கு? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கு. நம்ம எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? உயிரை நம்ம வச்சுட்டு இருக்கோம் நினைச்சுட்டு இருக்கோம். அதனால தான் கொடுக்கும் பண்பு என்பது அவசியம். அந்த இருக்கிறதுலே சிறந்த தானம் எது? ஒரு ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடிய நபருக்கு மிக முக்கியமான தானம் எது? அன்னதானம். அதனால தான் இந்த உடலாகப்பட்டது இந்த முன்னாடி இந்த எலும்பு நரம்பு உதிரம் சொன்னோன்னே அங்கெல்லாம் இல்லை. நம்ம உயிர் வெளியே இருக்கக்கூடிய அன்னத்தில் இருக்கிறது. அந்த அன்னம் எங்கிருந்து கிடைக்கிறது? நமக்கு பஞ்சபூதத்தின் கலவைதான் அன்னம்.